தமிழகத்துடைய வாக்காளர்கள், இன்றைய வாக்காளர்கள் மற்றும் வருங்கால வாக்காளர்கள் அனைவருக்கும் இன்றைய உண்மையை பேசு நிகழ்ச்சியின் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஸோ நான் உங்களுடைய ராஜேந்திர பிரசாத், ஊடகவியலாளர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளிடத்தில் பிஜேபியினுடைய சார்ந்த இந்த உண்மையை பேசும் நிகழ்ச்சிக்கு பிஜேபியிலிருந்து மிஸ்டர் செந்தில்நாதன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களுக்கு சுவாரஸ்யமான கேள்விகள். கடந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா டிவிகே என்டிஏ அண்ட் ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு வரும்னு சொல்லியிருந்தீங்க. பட் 2-3 நாட்களாக இன்னும் இழுபறியிலேயே இருந்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று விஜய் அவர்கள் நேற்று சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வருகின்ற பொழுது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டோரில் ஹெட்டை வெளியில் காமிச்சிட்டு ஒரு மகிழ்ச்சியான சூழலை தான் வராது. அப்போ கூட்டணி உறுதியாயிடுச்சா இல்லையா? சிபிஐக்கு போய் என்னங்க சம்பந்தம்? எதையாவது சம்பந்தமா இருக்கா? ஏதாவது ஒரு பாருங்க, சிபிஐ அப்படிங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி. அது என்ன சென்ட்ரல் கவர்மெண்டோட எடுப்பார் கைப்பு இல்லையா? அப்ப எந்த வகையான மத்திய அரசாங்கத்துடைய எந்த வகையான ஈடுபாடு இல்லைன்னு கேள்வி கேட்டாங்க. கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னாரு. அவருக்கு திருப்திகரமான கேள்விகள் இருந்திருக்கு. அவர் சைடுல அவர் இருந்த உண்மையை சொல்லியிருக்காரு. அந்த உண்மையை சொல்றதுனால அவருக்கு மடியில கனம் இல்லை, அவருக்கு வழியில பயம் இல்லை, சந்தோஷமா அவர் வந்தார். ஒருவேளை டிவிகே விஜய் அவர்கள் உங்களுடைய அழுத்தத்துக்கு அடிப்படை இல்லையோ? நாங்க எங்க அவருக்கு அழுத்தம் கொடுத்தோம்? நீங்க வேறங்க, எப்போ பார்த்தாலும் டிவிக்கு பின்னாடியும் பிஜேபி பின்னாடியுமே கேமரா தூக்கிட்டு உங்க ஊடகவியலாளருக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு பொண்ணு கற்பழிச்சு போட்டு வச்சிருக்காங்க, அதை போய் கேட்கறதுக்கு ஒரு நாதி கிடையாது. இவர் பார்த்தா திருமாவளவன் சொல்றாரு, போயிடாதே நீ பிஜேபிக்கு போயிடாதே, என்டிஏக்கு போயிடாதுன்னு அவருக்கு ஒரு பக்கம். அப்புறம் யாருக்கு பேசணும், யாருக்கு பேசிட்டு இருக்காரு? அங்கே கற்பழிச்சு போட்ட பொண்ணு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்து அதுக்காக போய் நடு ரோட்டில் உட்காந்து உண்ணாவிரதம் பண்ண வேண்டியவர். அவங்க சமுதாயம் அவங்க சாரியை சேர்ந்த ஒருத்தனை அடித்து காலில் ஜீரச்சாக்கு கட்டி அவன் காலை கல்லை போட்டு உடச்சி எல்லாம் பண்ணி இன்னொரு காலையும் உடச்சி அவனை ஹாஸ்பிட்டல்லையே கொண்டு போட்டாங்க போலீஸு. இதை போயிட்டு ரோட்டில் உட்காந்து கேட்க வேண்டியவர் ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு போகிறாரு. எப்போ பார்த்தாலும் இவர் டிவிகேக்கு இவர் ஏங்க அட்வைஸ் பண்ணுறாரு? இவர் யாருங்க அட்வைஸ் கேட்டது? இவர் யார் அட்வைஸ் கேட்டது? டிவிகே எங்கே போனால் இவருக்கு என்னங்க இருக்குது? இவருக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம்? இவர் ஆரம்பத்துலேருந்து என்ன டிவிகேக்கு என்ன சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்காரு? டிவிகேவுடைய நன்மைக்காக ஒரு சகோதரனாக தானே அவங்க. நானே ஆரம்பத்தில் நான் பிஜேபிக்கு வரதுக்கு முன்னாடி விசிகாவை தாங்க இருந்தேன். அனுதாபியாக இருந்த விசிகாவை தான். நாங்கள் எங்களுடைய வளர்ச்சி ஃபுல்லாக விசிகாவை தான். அவரு கேட்க வேண்டியது என்னன்னு சுட்டி காட்ட வேண்டியதே கடமை தானே. அவர் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆரம்பத்தில் விசிகா சரியான பாதையில் போச்சு. விசிகா மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே சரியான பாதையில் போனாங்க. இன்னைக்கு அவங்க சரியான பாதையில் போகல. அவங்க புதுசா ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு பயந்து சாகுறாங்க. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இதே இடதுசாரிக்கு எவ்வளோ, இங்கே எவ்வளோ சீட்டு, அங்கே சிஎம் 2 டைம் சிஎம் ஆகி 3வது டைம் சிஎம் ஆக போகிறாரு. இங்கே என்ன சீட்டு? எதையாவது வாய் திறந்து கேட்குறாங்களா? எப்போ பார்த்தாலும் விஜய் பின்னாடியும் என்டிஏ பின்னாடியும் தோல்வி பயம் வந்துருச்சுல்ல. அப்படித்தானே இருக்கு அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய மூவர்கள். அதாவது மாத கணக்கில் விசாரணை தள்ளி போடப்பட்ட ஜனநாயகர் படத்தினுடைய விசாரணை, குறிப்பா நேத்து சிபிஐ விசாரணை, இன்று அவருக்கு காலக்கெடு கொடுத்த மாதிரியோ நாளைக்கு ஜனநாயகன் படத்தினுடைய ஒரு விசாரணை. ஸோ தொடர்ந்து ஒரு அழுத்தம் தருவது போன்று தெரியலையா உங்களுக்கு? இது சொல்ல போறேன்னா கூட்டணியில் அவரை வர வைப்பதற்கான ஒரு அழுத்தம் என்பது மாதிரி தெரியலையா உங்களுக்கு? மேலே விசாரணை, கீழே சீட்டு ஷேரிங்கு, இதெல்லாம் நடக்கலையா கலைஞர் டிவிக்கு? கலைஞர் டிவி ஆஃபீஸில் நாங்கள் என்ன அது மாதிரியா பண்ணுறோம்? ஏங்க அது நானே ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஒரு அட்டானமஸ் பாடி. அது சிபிஐங்கிறது ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு, ஒரு ஏஜென்சி. சரி, அதே போல் இவங்க தணிக்கை குழுங்கிற ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பையும் அந்த அமைப்பு ஏங்க எல்லாத்தையும் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற பேங்க்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாடு தானே? எல்லாம் அவங்க சொன்னால் கேட்பாங்க, இல்லை கேட்க மாட்டாங்களா? அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி தானே?
தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிற விஜிலன்ஸ் இப்போ முதல்வர் சொன்னா கேட்பாங்க, இல்லை கேட்க மாட்டாங்க. அது அது எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். ஒருவேளை டிவிகே வரவில்லை என்றால் உங்க என்டிஏவுடைய கூட்டணியுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? நீங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை வெற்றியை இழந்து விடுமோ ஒரு அச்சத்துல இருக்கிறீங்களா? நீங்க வேறங்க வந்துட்டு இருக்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. வந்துட்டு இருக்க எல்லா ரிப்போர்ட்ஸ் என்ன, எல்லா கருத்து கணிப்பு என்ன வந்துட்டு இருக்கு பாருங்க. என்ன கருத்து கணிப்பு வந்துட்டு இருக்கு? எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி நாங்க முன்னாடி வந்துட்டோம். அப்படி ஏன்னா அலைன்ஸ் அந்த மாதிரிங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஏடிஎம்கே உடஞ்சு போச்சு, ஏடிஎம்கே உடஞ்சா போச்சு. நீங்க சொல்லுங்க, ஏடிஎம்கே எங்க உடஞ்சது? எங்க உடஞ்சது? தினகரன் அங்க இருக்காரு, அண்ணன் தினகரன் இங்க தான் இருக்காரு. யாரெல்லாம் நீங்க உடைச்சு விடணும்னு நீங்க யாரெல்லாம் நினைச்சீங்களோ எல்லாம் இங்கதாங்க இருக்கிறாங்க. 1-2 பேரு அவங்க எப்பவுமே மிச்சர் சாப்பிட்ற குரூப்பு, அவங்க போயிட்டாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? மிச்சர் சாப்பிட்றவரெல்லாம் கூட்டு வச்சுட்டு நாங்கள் என்ன மிச்சர் வாங்கி தர சொல்கிறீங்களா? அவங்க கட்சிக்காக நாங்கள் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு பார்வையாளராக நாங்கள் சொல்கிறோம். அவரு உட்கார்ந்து மிச்சர் சாப்பிட்டுட்டே உட்காந்துருப்பாரு. அதுக்காக என்ன பண்ணலாம்? அப்புறம் அவரை எதிர்பார்த்து ஏன் இன்னும் நீங்க காலதாமதம்? நாங்க அவரை நீங்க சொல்றது விஜய் சொல்றீங்க. ஆமா, நாங்க மிச்சர் சாப்பிடுறதுங்கிறது விஜய் சொல்ல, இதுல இருந்து போனவரை சொல்லிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, நீங்க அதை விட்டுருங்க. ஏடிஎம்ல இருந்து போனவரை சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய நீதி போராட்டங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சு. ஆமாமா, பெரிய போராட்டம் பண்ணிட்டாரு. அவரு எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். அவருடைய போராட்டம்லாம் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. அந்த காலம் தான் பதில் சொல்லுவோம். அவருடைய யாராவது 2 தடவை முதலமைச்சர் அந்த அம்மாவோட உருவாக்கப்பட்டு அவங்களே பிக்ஸ் பண்ண முதலமைச்சர், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை முதலமைச்சர், 3 தடவை முதலமைச்சர் அந்த ஒரு மனுஷன். எதிர்கட்சி முதலமைச்சர் அந்த திருப்பி போய் நான் தாய் கழகத்துல இணையர்னு சொன்னா இதெல்லாம் என்ன? இதெல்லாம் யாராவது ஏத்துப்பாங்களா? அதை பற்றி தாய் கழகமா? இது அவருக்கு தாய் கழகமா? அது அவர் அங்கிருந்து வந்தாராமா? அவர் திமுக வந்தவரா? இவங்க தான் அங்க விட்டு வச்சிருக்காங்க நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ், ஊறப்பட்ட ஸ்லீப்பர் செல்ஸ் அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் இங்க இந்த கழகத்துல இருந்து போனவங்க. அதுல யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, யார் இவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்லீப்பர் செல்ஸ் அங்க இருக்காங்க. உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? ஒருவேளை டிவிக்கே வரவில்லை, நான் உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன? டிவிக்கே வரணும்னு இப்ப யாரும் எதிர்பார்க்கலைங்க. டிவிக்கே வந்தால் நாங்க வரவேற்கிறோம். நாங்க யாரையும் நீங்க வராதீங்கன்னு சொல்லல. உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு நீங்க பிரகாசமா டிவிக்கே வர சரியான நபர்களை நாங்க வர வேண்டாம்னு சொல்றேன். எங்களுக்கு எப்பவுமே நான் என்ன கேட்கிறேன், திமுக ஆரம்பத்துல இருந்து எங்களை என்ன சொல்றது? ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, நாங்க ஒன்றிய அரசு, நீங்க மாநில அரசு. அவ்வளோ தைரியம் இருக்குல்ல? ஒரு 10 ரூபா நோட் அடிச்சு கொடுங்க பார்க்கலாம். உங்க திறமையை வச்சு ஒரு 10 ரூபா நோட்டு ஒன்று பிரிண்ட் பண்ணி கொடுங்க. நீங்க தான் மாநில அரசாச்சு, ஒரே ஒரு 10 ரூபா நோட்டு பிரிண்ட் பண்ணி கொடுங்க. அதற்கான அதிகாரத்தை, சுயாட்சி அதிகாரத்தை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறதா இது வரைக்கும்? சுயாட்சி தெரியுதுல்ல. இப்ப எதுக்கு மத்திய அரசாங்கம்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க? இப்ப எதுக்கு சொன்னீங்க மத்திய அரசாங்கம்? இப்ப அந்த வார்த்தை எதுக்கு சொன்னீங்க? எங்க சுயாட்சி நீங்க என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இந்தியா என்பது ஒரே நாடுங்க. இதுல இருந்து சுயாட்சி, சுயமில்லாத ஆட்சி. as per கான்ஸ்டிடியூஷன் என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இங்க ஆட்சி நடக்குதா? நடக்கலையா? அப்புறம் என்ன? மத்திய அரசு மத்திய அரசு தான். அது என்ன ஒன்றிய அரசு? அப்புறம் அப்ப ஏன் தமிழ்நாடு வச்சுங்க? தமிழ் ஒன்றியம் வைங்க. ஒன்றியத்துக்கான அரசு தானே. அப்ப எல்லா ஸ்டேட்டும் ஒன்றியம் தானே. அப்ப கேரளா ஒன்றியம், ஆந்திரா ஒன்றியம், தமிழ் ஒன்றியம், அப்புறம் தமிழ்நாடு, தமிழ் ஒன்றியம். நாளையில இருந்து தமிழ் ஒன்றியம் பேசுங்க. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த வார்த்தைகளுடைய மாத்திக்கோங்க. தமிழ் ஒன்றியம் மாத்திக்கோங்க. தமிழ்நாடு நீங்க வச்சுக்கிறீங்க, ஸ்டேட்னு வைக்காதீங்க, மாநிலம் வைக்காதீங்க. உங்களை நீங்க ஒன்றியம் சொல்லிக்கோங்க. இந்த தேர்தலுடைய நான் என்ன சொல்றேன், இப்ப ஒரு தண்ணி மொத்தமா இருந்தா அது பேர் தண்ணி வண்டி, பெட்ரோல் மொத்தமா போனா அது பேர் பெட்ரோல் வண்டி இல்லையா? அதே மாதிரி ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லா ஸ்டேட்டோட பேரையும் மாத்துங்க. தமிழ் ஒன்றியம் போடுங்க, கேரளா ஒன்றியம் போடுங்க, கர்நாடகா ஒன்றியம் போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. அதே மாதிரி ஒரிசா ஒன்றியம் போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றியம் போடுங்க. நாங்கள் ஒன்றிய அரசு எடுத்துட்டு போறோம். நீங்க எதுக்கு நீங்க தனித்தனியா ஸ்டேட் வச்சிருக்கீங்க? ஸ்டேட்னு வைக்காதீங்க, ஒன்றியம் வைங்க. அந்த காலத்துல கொம்யூன் வச்சிருந்தாங்க இல்லையா பாண்டிச்சேரியில? அப்புறம் இப்ப மாத்திட்டாங்க இல்லையா? ஏன் மாத்துறாங்க?
காலம் மாறும்போது அதற்கேற்றாற் போல சொல்லாடல் மாறும் இல்லையா? நான் மட்டும் அப்படியே ஒன்றியம்னு சொன்னால் அவங்களுடைய ரேட் அப்படியே குறைஞ்சிச்சு, அவங்க லெவல் குறைஞ்சிச்சு. நாங்கள் மாநில அரசு அப்படியே பேசி கத்தார்லேருந்து கொஞ்சோண்டு பெட்ரோல் வாங்கி கொடுக்குறது, அப்படியே ஒரு 4 சிலிண்டர் இறக்கி விடுறது. ஒரு சிலிண்டர் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு இறக்கிறதுக்கு பக்கு இருக்குதா, துப்பு இருக்குதா? நாங்கள் தானே செய்யணும், நாங்கள் தானே செய்யணும். அப்புறம் என்ன ஒன்றிய அரசு? ஸோ இந்த தேர்தலுடைய முடிவுகள் அது வந்து எப்படி உங்க ஆள் அங்க அமைச்சரவையில் இருக்கும்போது மட்டும் மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் சொல்ல வேண்டியதானப்பா. இதே தயாநிதி மாறன் அங்க இருக்கும்போது நீ ஒன்றிய அமைச்சர் சொல்ல வேண்டியதானே? ஏன் அன்னைக்கு எங்க போயிருந்த? அன்னைக்கு மண்டையில வேலை செய்யலையா? மேல்மாடி காலியா இருந்துச்சு அன்னைக்கு, இன்னைக்கு தான் மேல்மாடி ஃபுல்லா இருக்க. அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே ஒன்றிய அமைச்சர்னு. அன்னைக்கு எதுக்கு மத்திய அமைச்சர்னு சொல்லுங்க. இன்னைக்கு வரல ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்ல வேண்டியதானே? இன்னைக்கு வரல எதுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் எதுக்கு சொல்லிட்டு இருக்க? சொல்லுங்க. இதற்கான கேள்விகளை நம்ம நிச்சயமா அவர்களிடத்துல முன்வைப்போம். தேர்தலுக்கு அப்புறமும் தேர்தலுக்கு பிறகு அந்த வார்த்தைகளை எப்படி அவங்க பிரயோகப்படுத்துறாங்கன்றது நம்ம பிரயோகப்படுத்துவாங்க. எப்படி பிரயோகப்படுத்துவாங்கன்னா ரொம்ப ஜர்க்கா இருக்கு. பிரயோகப்படுத்துவாங்க. எப்படி பிரயோகப்படுத்துவாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரான ஒரு விஷயம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரயோகப்படுத்துவாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து ஃபேவரா இல்லை. அவங்களுக்கு ஃபேவரா இல்லாததுனால அவங்க வந்து இந்த ஒன்றிய அரசு புதுசா வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுல இந்த திமுக காரங்க மாதிரி உங்களை ஆளே பாருங்க. துணைவி, முதல்ல மனைவி, அப்புறம் துணைவி, எந்த இலக்கியத்துல இருந்து கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. அப்புறம் இணைவி, அப்புறம் கனைவி, அப்புறம் நண்டு, சிந்து, குஞ்சு, குட்டான், அது இது, லொட்டு, லொசுக்கு, கொட்டாங்குச்சி எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க. இதை வேற எழுதி கொடுக்குறதுக்கு அவர்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப வேற விருது வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. அவர் வேற அவருக்கு எழுதி கொடுப்பாரு. இன்னும் மிச்சம் மீதி எல்லாத்தையும் ஊர்ல இருக்கிற பேரெல்லாம் எழுதி கொடுப்பாரு. ஆமா. நாங்க மதிச்சு பண்றோம். அவர் அதுக்கேற்ற மாதிரி எதாவது பண்றாரு. ஒரு விழாவில் சொல்றாரு, என்னன்னு சொல்ற தெரியுமா? நான் வந்து கருப்பு, நீ வந்து சிவப்பு, வாலி எதுக்கு தனியா வேலையா உள்ள வராரு? உனக்கு வாலி பிடிக்கலன்னா வாலியை நேரா சொல்லு, வராதியா அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, தான் மட்டுமே மாறணும்னு நினைக்கிற குரூப்பு, தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற குரூப்பு. இதுதான் எங்க பிரச்சனையே. என்னன்னா இவரு துபாய், அவரு துபாய்க்கு போனதான் கேட்கல. விஜய் உள்ள இருந்து வந்தாரு, கார்ல இருந்து வெளியே தலையை நீட்டினாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, சந்தோஷமா வந்தாரு, மகிழ்ச்சியா வந்தாரு. நீங்க என்ன சொல்லி அனுப்பிச்சீங்க? ரைட்டு. இவரு துபாய்க்கு போய் வர்றாரு மாசம். எதுக்கு போய் வர்றாரு? இப்ப கூட விஜய் வந்து யாருடனும் நாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை இதுதானே சொல்றாரு. சரி, நடத்தல. நாங்க மட்டும் நட்டிட்டோம்னு சொன்னோமா? வருவாரம் தாங்க சொன்னோம். அவர் ஒரு இந்திய பிரஜை, நாங்க ஒரு இந்திய கட்சி. இதுக்கு பின்னாடி மர்மம் இன்னும் மறைந்த மாதிரியே இருக்கு இல்லையா? என்ன மர்மம் என்ன? அதுதான் நான் உங்களை இடத்துல கேட்கிறேன். பாருங்க, சப்போஸ் அவர் வரலன்னா இந்தியா அழிஞ்சிருவேன். உங்களுக்கு இது யாருக்கு நஷ்டம்னு நினைக்கிறீங்க? இது என்டிஏ கூட்டணிக்கான ஒரு நஷ்டமா நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். என்டிஏ பிரிக்கக்கூடிய ஓட்டு எங்க ஓட்டோ, எங்க கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டோ கிடையாது. நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க ஓட்டையோ எங்க கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டையோ அவர் பிரிக்க போறது கிடையாது. அவரு பிரிக்கிறது முழுக்க யாரோடதுன்னா திமுக ஓட்டு தான். 1% கூட எங்க ஓட்டுகள் பிரியாது. ஏன்னா நாங்க கூட அப்படி நினைச்சோம், எங்க ஓட்டுல ஏதாவது கொஞ்சம் போகும், அவருக்கு எங்க கூட்டணி கட்சிகள் ஓட்டுல கொஞ்சம் போகும்னு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவன் திரும்ப போடுற இன்னும் இருக்கக்கூடியவங்களாம் ஐயா போயிடாதுன்னு சொல்றதை பார்த்தா அவங்க ஓட்டு தான் அவர் வச்சுட்டு இருக்காரு.
ஆமா, அவங்க இந்த நேரத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? ஏங்க நீங்க வேற தூக்கம் இல்லாம இருக்காங்க, 2 நாளா சிஎம் தூக்கம் இல்லாம இருக்காங்க, எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்காங்க. விஜய் அவர் தூங்கி 2 நாள் ஆச்சு. விஜய் மேல இறக்கத்துல தானே சொல்லியிருக்கலாம் தெரியுமா? உங்க யாரும் இதை பத்தி எங்களுக்கு தெரியாது. ஏன் உங்க ஆளு அங்க செத்துட்டு இருக்கான், அதை போய் கேட்கறதுக்கு இல்ல, சாவடிச்சு போடுறாங்க, அதை கேட்கறதுக்கு இல்ல. உங்களுக்கு இறக்கம் எங்க திடீர்னு வருது? திருமாவளவன் சரியான வழியில போனவர் தான், நான் அவர் எதுவும் குற்றம் சொல்ல குறை சொல்ல. ஆனால் இப்போ அவர் கைகள் கட்டப்பட்டிருக்கு, அவர் கைகள் கட்டப்பட்டிருக்கு. யாருக்காகவும் வளைஞ்சு போகாத ஒரு மனிதர் தான், எதுக்காகவும் ஃப்ளக்ஸ் ஆகலை. எத்தனையோ ஜாதி கட்சிகள் ஃப்ளக்ஸ் ஆன போது கூட அவர் ஃப்ளக்ஸ் ஆகலை, அப்படியே தான் இருந்தார், ஸ்டடியாக இருந்தார். இப்போ அவருக்கு அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. அரசியல் சூழ்நிலை அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரிங்க சார், மிக்க நன்றி. ஸோ சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து இருக்கிறீங்க. ஸோ நாளைக்கு என்னன்றது வேற சொல்லிட்டு போவீங்களே, சொல்லலையா? நாளைக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க? நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு இறுதி பரீட்சை. நாளைக்கு இறுதி பரீட்சையா? இது ஜனநாயக முன்னாள் அமைச்சர் நாளைக்கு வந்து 10 ரூபாய் பிரபலம். ஆமா, ஜனநாயகம் அதை பாடினதுனால தானே வந்து பிரச்சனையே ஏற்பட்டுச்சு. அதை பாரத்துக்கு முன்னாடி வரலும் செருப்பு வீசப்படலை, அது பாரத்துக்கு முன்னாடி வரலும் தண்ணி பாட்டில் வீசப்படலை, அதை பாடுவதற்கு முன்னாடி வரலும் ஆம்புலன்ஸ் உள்ள வரல, அதை அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி வரலும் எதுவும் நடக்கல. அந்த வார்த்தையை அவர் சொன்ன பிறகு ஏதோ நடந்துருச்சு, அவருடைய உள்ளுணர்வு காட்டி கொடுத்துருச்சு விஜய்க்கு. அவர் என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் ரொம்ப நேரம் பேச வேண்டியவர் உடனடியாக அதை டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டார், குறைச்சி டக்குன்னு சரி நம்ம முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு உடனே முடிச்சுட்டு கடற்கரை எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருடைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் பேச வேண்டிய மனுஷன் அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துலேயே முடிச்சுக்கிட்டாரு. ஸோ நாளைக்கு விசாரணை இருக்குது, அதுக்கும் எங்களை தான் சொல்லுவீங்க, நாங்கள் தான் ஏதோ கூப்பிட்டுட்டோம் போயிட்டோம் வந்துட்டோம். அவர் அதாவது தப்பு பண்ணுறவனு கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிறது தான் உங்கள் நோக்கமான்றது. ஊடகவியலாளர் எல்லாருமே ஒரே சைடில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து மாசம் ஏதோ ஊக்கத்தொகை கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்க முழுக்க அவர் பக்கமே பேசுவீங்களா? இது ஒருதலை பட்சமான முடிவு இல்லை, உண்மையை உலகத்துக்கு சொல்கின்ற ஒரு நிகழ்வாக தான் வந்து எல்லாத்தையும் தானே சொல்லணும். எத்தனை டிவியில இன்னைக்கு காலையில இருந்து நாளை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விசாரணை, சிபிஐ வலை வீச்சுகிறது அப்படின்னு எந்த டிவியில சாமி போட்டீங்க? ஒரு டிவிலையும் போடல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லவா? காலையில இவர் கிளம்பி போவாருங்க, இங்க வேற ஏதாவது போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியில் இது கிடைத்தது, அங்கே செங்கலை உடைத்து விட்டு 2 பேர் ஓடினார்கள், இங்கே இவன் இதை பண்ண அதை பண்ண வேற ஏதாவது கொளுத்து போட்டு ஜனங்க நாளைக்கு நீங்க ஃபுல்லா வேற ஏதாவது இத்து போன நியூஸை கேட்கற மாதிரி வைப்பாங்க. பாக்குறீங்களா? செந்தில் பாலாஜி அங்க போனதோ விசாரணை பண்ணதோ எதுவுமே நாளைக்கு வெளியில வராது. பாக்குறீங்களா? எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் போட மாட்டாங்க. பாக்குறீங்களா? பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா நம்ம பேசுவோம் நாளைக்கு மீண்டும் நாளை சுவாரஸ்யமான. மிக்க நன்றி சார், உங்களுடைய தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. சுவாரஸ்யமான தகவல்கள், உலகிற்கு வெளிக்கொணரப்படாத பல்வேறு உண்மைகளை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய செங்கோல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களுடன், ஜனநாயகத்தினுடைய தகவல்களுடன், ஜனநாயகத்தை காப்பாற்றப்பட வேண்டிய தகவல்களுடன் இந்த தேர்தலுடைய நிகழ்வுகளை உங்களுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சியுடன் நன்றி. நாளை சந்திப்போம்.